சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் விரதத்தின் 6ஆம் நாளில் நம்மை வழிநடத்தப் போவது மாலை அணிந்து இருக்கும்போது விரத நியமங்கள். செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது. ஐயப்பன் விரதம் ஒரு சாதாரண தபசல்ல. இது உடலை கட்டுப்படுத்தும் பயிற்சி, மனதை சீராக்கும் பயணம், ஆன்மாவை உயர்த்தும் ஒழுக்கம். ஆகவே இந்த நியமங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் புனிதமானவை, செய்ய வேண்டியவை. முதல் நியமம் சுத்தம். உடல் சுத்தம், இடம் சுத்தம், உணவு சுத்தம், மன சுத்தம். காலை மாலை ஸ்நானம் அவசியம். தியானம், மந்திர ஜெபம் அவசியம். ஒவ்வொரு நாளும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற நாமத்தை குறைந்தது 108 முறை ஜெபிக்க வேண்டும். 2ஆம் நியமம் எளிமை. கருப்பு உடை, தாழ்மையான நடத்தை, கோபமில்லாத பேச்சு. எவரையும் புண்படுத்தக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஈசவரன் ரூபமாக காண வேண்டும். 3ஆம் நியமம் அன்னதானம். சாத்தியமுள்ளவர்கள், ஏழைகள், பசித்தவர்கள், முதியவர்கள், சாதுக்களுக்கு சிறு உணவை கூட பகிர்ந்து கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம். 4ஆம் நியமம் சைவ சத்துவ உணவு. உப்பு குறைந்த, மசாலா குறைந்த, சுத்தமான உணவு மட்டுமே. மதுபானம், புகைப்பிடித்தல், கஃபைன் போன்றவற்றிலிருந்து முழு விலக்கு. செய்யக்கூடாதவை: முதல், கோபம், பொய், சண்டை, தகராறு. விரதத்தின் சக்தி கோபத்தில் தீயாக கரையும். ஆகவே மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். 2. மாயமான ஆசைகள். அதிக ஷாப்பிங், அலங்காரம், பொழுதுபோக்கு, ஆடம்பரம் எல்லாம் தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். 3. அசுத்தம். வீட்டில், உடலில், உணவில், எண்ணத்தில் சுத்தம் இல்லாத இடத்தில் ஆன்மீகம் வளராது. 4. பிறரை குறை கூறுதல். ஒருவனை பின்பற்றி மதிப்பது இல்லை. ஐயப்பனை நாம் வழிபடுகிறோம். ஆகவே மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பக்தர்களே, இந்த நியமங்கள் எல்லாம் தடையாக இல்லையே. இவை ஆன்மீக சக்தி திறக்கப்படும் கதவுகள்தான். இந்த 41 நாள் பயணம் நம்மை மாற்றி மறுபிறவி கொடுக்கும் சக்தி கொண்டது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.